உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆம்பூர் முதசீர். இன்றைக்கான செய்தியை பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அறிக்கையை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எங்கேயும் இல்லை. திமுகலேருந்து கொஞ்சம், அதிமுகலேருந்து கொஞ்சம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு சர்பத் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. இதை தாண்டா ஒழிக்கணும்னு நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். இலவசம் வேணாம், இலவசத்தை வாங்கினா அப்படின்னா உன்னை பிச்சைக்காரனா மாற்றிடுவான் அப்படின்றதுக்காக தான் உன்னோட உரிமையை, உன்னுடைய வாழ்வியதத்தை கேட்டு வாங்கணும்டா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பாடுபடுங்க 15 வருஷமாக. இப்போ நீ இதெல்லாம் சொன்னதுனால உனக்கு ஓட்டு தானாக வந்துடும் நினைக்கிறியா? ஒன்றும் வர முடியாது சாரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் மாற்றத்தை ஆசைப்படுறாங்க. நீ இதில் என்னத்தை மாற்றம் கொண்டு வந்திருக்க? அவன் 2000, இவன் 1500, நீ அதே மறுபடியும் 2000 மகளிருக்கு. அவன் ஆண்களுக்கு இலவசம், இவன் பெண்களுக்கும் இலவசம். நீ என்னன்னா மொத்த தமிழ்நாட்டில் எந்த பேருந்தில் போனாலும் பெண்களுக்கு இலவசம். பெண்கள் தங்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி தன் கணவன் வீட்டுக்கு செல்லும் போது கம்பீரமாக செல்லணும். நீ கொடுக்குற எச்ச காசை வச்சுட்டு, நீ கொடுக்குற ஒரு பட்டு சேலையும் நீ கொடுக்குற நகையும் வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருவாங்க? எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நீ உருவாக்கிட்டு இருக்க தெரியுதா? உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கும். இது உண்மையில சொல்கிறேன், உங்கள் ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னடா இவர் வந்தார், மாற்றோன்னு சொன்னார், கண்டதை இருக்காரு, இவனுங்க பண்ணுறதை இவரும் பண்ணுறாரு. அப்புறம் என்னது மாற்றுனா மயிறு? இது ஒரு மயிரும் இல்லையே. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் யார் சரியானவருன்னு. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.